الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد الحمد لله சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய நான்காவது ஆரம்பத்தில் நான்காவது வகுப்பில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய வகுப்பில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வர்ணனை, அவங்களோட தோற்றம் எப்படி என்றதை பார்த்தோம். உலக வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் அப்படி வர்ணிக்கப்பட்டதும் கிடையாது. எவருடைய வர்ணிப்பும் ஆதாரபூர்வமாக பாதுகாக்கப்பட்டதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வர்ணனை மட்டும்தான் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதில் நாங்கள் கொண்டு பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு எப்படி இருக்கும்? புன்முறுவலாக இருக்கும். மலர்ந்த முகம், புன்முறுவல். வெடிச்சிரிப்பு சிரிக்க மாட்டாங்க. சிரிச்சா அவங்களோட அதிகபட்ச சிரிப்பு எப்படி இருக்கும்? கடைவாய்ப்பல் தெரியும் அளவுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகபட்ச சிரிப்பு இருக்கும். வரலாறுல ஒரு சில இடங்கள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சாங்க என்ற செய்திகள் சில இடங்கள்ல மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று தான், அதுக்கு முன்னால ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் இஸ்லாத்தை தழுவின நாளையில இருந்து எப்பையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தேனோ சிரிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. புன்முறுவல் பூத்த வண்ணமே இருப்பாங்க. வலா ரஆனி இல்லா லஹிக, அவங்க சிரிக்காம இருந்ததை நான் கண்டில்லை. அவங்க புன்முறுவல் பூக்காம இருந்ததை நான் இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து கண்டே இல்லைன்னு ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகபட்ச சிரிப்பே கடைவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சதுதான் என்று சில சம்பவங்கள் இருக்குது. அதுல முக்கியமானது ஒரு சம்பவம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகத்திலிருந்து கடைசியாக ரிலீஸ் ஆகி வார மனிதன், சில பேர் சுவர்க்கத்துக்கு நேரடியாக போயிட்டுருவாங்க. இன்னும் சில பேர் நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி கலிமா சொல்லியிருப்பாங்க, பாவம் செஞ்சிருப்பாங்க, தொழுகையை விட்டிருப்பாங்க. அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கு அனுப்பி அவங்க எத்தனை வருஷம் தண்டனை பெறணுமோ அவ்வளோ தண்டனைகளை அனுபவிச்சதுக்கு பின்னால அவங்கள கிளீன் பண்ணி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படி சொர்க்கத்துக்கு வார ஆக்கள்கிட்ட கடைசி லாஸ்ட் ஆள் நரகத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய தண்டனைக்கு, அவருடைய பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு கடைசியா நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆகி வார ஆள் அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே சொர்க்கத்துக்கு. அவர் கடைசியாவார். அவர் சொர்க்கத்துக்கு வந்து பார்த்துட்டு சொல்லுவாராம், அல்லாஹு தஆலாவே சொர்க்கம் ஃபுல்லாக இருக்குது, எங்க பார்த்தாலும் மக்கள் இருக்கிறாங்க, நான் எனக்கு போறதுக்கு இடம் இல்லை சொர்க்கத்தில். அல்லாஹு தஆலா கேட்கிறான், உங்களுக்கு தெரியாதா முந்தி உள்ளவங்க போய்த்து இடத்தை பிடிச்சா பிந்தி வாரவங்களுக்கு இடம் கிடைக்காதுன்னு தெரியும் தான் யா அல்லாஹ் என்று கவலைப்படுவார் அந்த அடியான். இப்ப அல்லாஹு தஆலா அந்த அடியான்ட்ட சொல்லுவானும், சரி சொர்க்கம் ஃபுல் தானே, நீ சொர்க்கத்துள்ளுக்கு போறதுக்கு உனக்கு நரகத்திலிருந்து படாத பாடுபட்டு ரிலீஸ் ஆகி வாராய், உனக்கு சொர்க்கம் எவ்வளவு வேணும் என்று நினைச்சுட்டு. அந்த கட்டத்தில் ஒரு மனிதன் பெரிய சொர்க்கம் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு காலை வச்சு கொள்றதுக்கு இருந்தாலும் போதும் என்று நினைக்கக்கூடிய தருணம். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் நினைச்சிட்டேன். இப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், அடியானே, யாருக்கு இது கடைசியா நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆகி கடைசியா சொர்க்கம் போறால் இவர் போறதோட சொர்க்கம் மூடிடுவான் அல்லாஹ். அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், மனிதனே, நீ எவ்வளோ இடம் வேணும் என்று நினைச்சாயோ அதையும் எடுத்துக்கோ. இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு எக்ஸ்ட்ராவா நான் உனக்கு தாரேன், அதையும் எடுத்துக்கோ. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் ஸ்ரீலங்காவல்ல, எங்கட சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அல்ல, எங்கட உலகம் முழு வேர்ல்டு மாதிரி அல்லாஹ் 10 மடங்கு. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? ஃபர்ஸ்ட்டுக்கு சொர்க்கம் போறாளுக்கு இல்லை, கடைசியா சொர்க்கம் போறாளுக்கு. நரகத்திலிருந்து கடைசியா ரிலீஸ் ஆகி கடைசியா சொர்க்கம் போறாளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வகுமதி இந்த உலகத்தை போல, இந்த வேர்ல்டை போல 10 மடங்கு அல்லாஹ் 10 மடங்காக்கி அல்லாஹ் கொடுக்குறான். இதையும் எடுத்து
இந்த ஹதீஸ இந்த சப்ஜெக்ட் அல்லாஹு தஆலா அந்த அடியான்ட்ட சொல்லும் பொழுதோ அந்த அடியான் கேட்பானாம், யா அல்லாஹ் என்னை வச்சு நீ பரிகாசம் செய்கிறாயா, நானே நொந்து போயிட்டு நரகத்திலிருந்து படாத பாடுபட்டு எப்படியோ தப்பி பொழைச்சேன் என்று வாரேன், எனக்கு சுவர்க்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் என்று நினைக்கிற டைம்ல இந்த உலகத்தை மாதிரி என்னை வச்சு பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சிரிப்பான். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அவங்க சிரிச்சதாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது சிரிக்கிறாங்க. இது அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், கடைவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகபட்ச சிரிப்பே கடைவாய்ப்பல் விளங்குற அளவுக்கு தான். வாய் விட்டு வெடிச்சிரிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சது கிடையாது. அடுத்தது நேற்று தொட்டு காட்டினேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் பாதுகாத்த மாதிரி வேர்ல்ட் ஹிஸ்டரியில எவருடைய வம்சமும் பாதுகாக்கப்பட்டில்லை. அதுல ஒன்று தான் சொன்னேன், எனக்கு உங்களுக்கு எங்கட வாப்பா அப்பா மிஞ்சி போன அப்பட பேர் தெரியும், உம்மட பேர் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது, அப்பட வாப்பட பேர் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பா யாரு அப்பா யாரு அவர வாப்பா யாரு, முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் இப்னு ஃபிஹ்ர் இப்னு மாலிக் இப்னு நظر இப்னு கினானா இப்னு ஹுஸைமா இப்னு முத்ரிகா இப்னு இல்யாஸ் இப்னு முதர் இப்னு நிசார் இப்னு மஅத் இப்னு அத்னான். 22 பரம்பரை. அத்னானுடைய மகன் மஅத், அவருடைய மகன் நிசார், அவருடைய மகன் முதர், அவருடைய மகன் இல்யாஸ், அவருடைய மகன் முத்ரிகா, அவருடைய மகன் ஹுஸைமா, அவருடைய மகன் கினானா, அவருடைய மகன் நظر, நظருடைய மகன் மாலிக், மாலிக்குடைய மகன் ஃபிஹ்ர், அவருடைய மகன் காலிப், அவருடைய மகன் லுஐ, அவருடைய மகன் கஅப், அவருடைய மகன் முர்ரா, அவருடைய மகன் கிலாப், அவருடைய மகன் குஸை, அவருடைய மகன் அப்து மனாப், அவருடைய மகன் ஹாஷிம், அவருடைய மகன் அப்துல் முத்தலிப், அவருடைய மகன்தான் அப்துல்லா. 13 தடவை சீட்டு குலுக்கி அறுக்கிறதுக்கு ரெடியாகும் பொழுது அல்லாஹ் 12 தடவையும் அப்துல்லா அப்துல்லா என்று புறக்க வச்சு கடைசியா 100 ஒட்டகத்தோட அவங்க வரும் பொழுது அல்லாஹ் விடுவிச்சானே அந்த அப்துல்லா அவங்கட மகன்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி 22 வாப்பா 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 அப்பா என்று உலகத்துல எவருடைய ஹிஸ்டரியிலையும் பரட்டேலாம் கிடையலாம் கிடைக்காது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கிறான். இது ஸ்பெஷல், இது இவருக்கு மட்டுமே உண்டான ஒன்று. ஹைரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்க சொல்றது உம்மி நபி என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப்ல அவங்களோட சொல் செயல் பேச்சு எல்லாத்தையும் அல்லாஹ் கம்ப்ளீட் ஆக்கிட்டான், இது எந்த குறையும் இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றது உம்மி நபி. உம்மி நபி என்றா எழுத தெரியா வாசிக்க தெரியாது. இது ஒரு குறையல்ல. குறையல்ல என்றா அல்லாஹ் இதுக்கு இன்னொரு ஹிக்மத்தை காரணமாக வச்சிருக்கலாம். அது என்ன ஹிக்மத்துன்னா, இப்ப அந்நிய மக்கள் நிறைய பேர் சொல்றொன்றுதான், நிறைய பேருடைய எண்ணங்கள்லையும் ஒன்றுதான், இது வேற இவங்க சொல்லக்கூடிய நபின்னு சொல்லக்கூடிய முஹம்மது அவர் எழுதின புக் தான் குர்ஆன் என்று இன்றைக்கும் இவ்வளவு தெளிவுகள் இவ்வளவு தேடி படிக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டிலையும் எத்தனையோ நன் முஸ்லிம்ஸ் நினைச்சிட்டு இருக்கிற இது அவர் எழுதின புக், இது அல்லாஹ் கொடுத்தது இல்லை. குறை தேடுறதுக்கு குர்ஆனை பரட்டி படிச்ச எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ பிரபலங்கள் அவங்க சொல்றாங்க, நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இது நீங்க உங்களோட நபி எழுதின புக், நீ அவருடைய லைஃப் அவருடைய வாழ்க்கையை பத்தி அவருடைய மனைவிமாரை பத்தி அவருடைய புள்ள, இதுல அவருடைய புள்ள குட்டி மனைவியோட பேர் ஒன்றுமே இல்லையே, அவருடைய மனைவிமார்ட பேர் ஒன்றுமே இல்லையே, இதுல அவருடைய இதுகள் ஒன்றுமே இல்லையே என்று எத்தனையோ நன் முஸ்லிம்ஸ் ஆச்சரியப்படுறாங்க.
இப்படி ஒன்று குர்ஆன் பாதுகாக்கப்படணும். அதில் ஆக்களுக்கு சந்தேகம் வரப்படாது, இது இவங்க எழுதியிருப்பாங்களோ, இது இவங்க சேர்த்ததோ தெரியா என்றொரு சந்தேகம் முஸ்லிமுக்கும் வரப்படாது, முஸ்லிம் அல்லாதவனுக்கும் வரப்படாது. குர்ஆன் பியோதான், 100க்கு 100 பியோதான், பரிசுத்தம் தான் என்றதை அல்லாஹ் நிலைநிறுத்துறதுக்காகத்தான் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உம்மி நபியாக வச்சிருக்கலாம். ஹைர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெயர் முஹம்மத் என்றது மட்டும் கிடையாது. சில ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலி அஸ்மா, எனக்கு பல பெயர்கள் இருக்குது, அதுல ஒன்றுதான் முஹம்மத். நாங்க ஏற்கனவே முந்த நாள் வகுப்புல பார்த்தோம், முஹம்மத் என்ற பெயர் வேர்ல்ட் ஹிஸ்டரியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வைக்கப்படும் வரைக்கும் உலகத்துல எங்கேயும் எந்த தொங்கல்லையும் எந்த நாட்டிலையும் முஹம்மத் என்ற பெயர் அது வரைக்கும் வைக்கப்படல. ஆனா இன்றைக்குள்ள சிச்சுவேஷன், எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லையும் எந்த ரோட்லையும் எந்த ஸ்ட்ரீட்லையும் எந்த வீட்லையும் ஒரு முஹம்மது இல்லாம இல்லை. அது டிரெக்டா முஹம்மது என்றோ, முஹம்மது காசிம் என்றோ, முஹம்மது இப்ராஹிம் என்றோ, முஹம்மது இஸ்மாயில் என்றோ ஏதோ ஜாயிண்ட்ல முஹம்மது என்றது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பெயர்கள்ல ஒன்றுதான் முஹம்மத், என்னுடைய பெயர்கள்ல ஒன்றுதான் அஹ்மத், என்னுடைய பெயர்கள்ல ஒன்றுதான் அல் மாஹி. அல் மாஹி என்று அழிக்கக்கூடியவன். அதை சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன வச்சுதான் குஃப்ர அல்லாஹ் அழிக்கிறான். எனவே என்னுடைய பெயர்கள்ல ஒன்றுதான் அல் மாஹி. என்னுடைய இன்னும் ஒரு பெயர் தான் அல் ஹாஷிர். அல் ஹாஷிர்னா ஒன்று சேர்க்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில எனக்கு கீழால தான் என்னுடைய உம்மத்தினர்கள் சுவர்க்கவாதிகள் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். எனவே என்னுடைய பெயர் அல் ஹாஷிர் என்றாங்க. இன்னொன்று சொன்னாங்க, என்னுடைய பெயர் அல் ஆகிப், இறுதியானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது நபியுத் தௌபா, மன்னிக்கிற நபி. மன்னிக்கிற நபி என்று இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பேர் நபியுத் தௌபா, மன்னிக்கிற நபி. ஏன்னா நாங்க நேத்தும் பார்த்தோம், யாரையும் வார்த்தையால நொந்தது கிடையாது, நோவடிச்சது கிடையாது. வாழ்க்கையில கை நீட்டி யாருக்கும் எவருக்கும் அடிச்சது கிடையாது. ஒரே ஒரு கட்டம் யுத்த காலத்தில் மட்டும்தான் கை ஓங்கிக்கிறாங்க. வேற யாருக்கும் லைஃப்ல அடிமைகள், அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க, குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், குழந்தை குட்டிகள், யாருக்கும் எவருக்கும் கை நீட்டினது கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுத் தௌபா, மன்னிக்கும் நபி. இன்னொரு பெயர் அல் முகஃபி, இறுதியானவர் என்ற சில பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் நறுமணத்தை விரும்புவாங்க, வாசம் அத்தர் விரும்புவாங்க, அருவருக்கத்தக்க வாடைகளை ஒதுக்கிடுவாங்க, நறுமணத்தை விரும்புவாங்க. சில பேர் சில கிதாபுகள் எழுதுறாங்க, எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இன்கம்ல, வருமானத்துல 1/3 அத்தருக்கு செலவழிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். பெரும்பாலும் முஸ்லிம்கள் 1/3 மருந்துக்கு செலவழிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1/3 அத்தருக்கு செலவழிப்பாங்க. அத்தர் என்றது சில நேரம் நாங்கள் சும்மா பொதுவாக அத்தர் என்றது சும்மா நோமல், அது ஒன்றுமே இல்லை. ஒரு அத்தர் வியாபாரி அவர் கடைசியான சந்திக்கும் பொழுது சொன்னார், ஹசரத் இந்த அளவு, இந்த 2 இன்ச் இந்த அளவு அத்தர் குப்பி ஒன்று கெண்டியில் ஒருத்தர் 3.5 லட்சம் கொடுத்து எடுத்தார். இருக்குது, லட்சக்கணக்கு அத்தர் இருக்குது. சின்ன பாட்டில் 5 லட்சத்துக்கும் அத்தர் இருக்குது. நாங்கள் கடையில் பொதுவாக எங்களுக்கு விளங்குறது அந்த சின்ன நீட்டு போத்தல் 150 ரூபா 300 ரூபா போட்டல் தான் எங்களுக்கு விளங்குறது. அத்தருடைய வகை சுப்ஹானல்லாஹ். அத்தரை பற்றி படிக்க போனால் அது வேறொரு உலகம், அத்தர்ன்றது வேறொரு உலகம். அதில் படிக்கிறதுக்கு நியாயமாக இருக்குது. யார் அத்தர் பூசுகிற பழக்கங்கள், வாசனை திரவியங்களோட இருக்கிற பழக்கங்கள் ஏற்படுத்துவாங்களோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ் ஆகும். அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, அவங்க டென்ஷன் ஆகுறது குறையும், ரிலாக்ஸ் ஆகுவாங்க. ஏனென்றால் அத்தர் பூசும் பொழுது ஒரு மனிதன் எப்பையும் வாசமாக இருக்கும் பொழுது அந்த வாசம் ஹராத்தை கொண்டு போய் பூசிடக்கூடாது. அத்தர் இந்த வாசனைகள் மலக்குமார்களுடைய சுஹ்பத் ஏற்படுத்தும். மலக்குமார்கள் வருவாங்க, மலக்குமார்கள் நெருங்குவாங்க. அருவருக்கத்தக்க வாடைகள் அது ஷைத்தான் நெருங்கிறது போல நல்ல நறுமணங்களுக்கு மலக்குமார்கள் நெருங்குவாங்க. அடுத்தது இன்னும் எழுதுறாங்க கிதாபில், இந்த அத்தர் பூசுறவங்களுக்கு, அத்தர் பாவிக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி வரும். நல்ல
மெமரைசேஷன், நல்ல 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 பாடமாக்குற ஞாபக அந்த மரண சக்தி அதிகரிக்கும் என்றும் கிதாபுகளில் எழுதுறாங்க. அதிகமாக அத்தர் பூசுறவங்களுக்கு அத்தருக்கு செலவழிக்கணும். சில நேரம் அந்த சில விஷயங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு பொதுவாக ஷைத்தான் சில விஷயங்களுக்கு பெருசா செலவழிக்க விட்டுருக்கு. அது இந்த இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட இந்த அத்தர், இந்த சில நேரத்துக்கு அப்படி அது சம்பந்தமான விஷயங்களுக்கு பெருசா செலவழிக்க, தொப்பிகள், அதுக்கு பெருசா செலவழிக்க விருப்பம் இல்லை. உங்களோட இது மஹல்லாவை வச்சு நான் சொல்லல, நான் இருந்த மஹல்லாவை நான் சொல்றேன். பெருநாளைக்கு டெனிம் 4500 ரூபா, டிஷர்ட் 2000 ரூபா, 6500 ரூபா, தொப்பி போன வருஷம் வாங்கினா பழைய தொப்பி, சைடில் அப்படி கருமினியம் பிடிச்சி ஓரத்தில் மஞ்சள் பிடிச்சி இதை போட்டு வர. இதுக்கு செலவழிக்க விருப்பம் இல்லை ஹசரத். இதுக்கு விருப்பம், இதுக்கு ஷைத்தான் கொடுக்குற இல்லை. தொப்பிக்கு செலவழிக்க விருப்பம் இல்லை, முசல்லாக்கு செலவழிக்க விருப்பம் இல்லை. சில வீடுகள், நான் உங்களை யாரையும் சுட்டி காட்டல, சில வீடுகளில் முசல்லா இருக்கும், நெத்தி சுஜூத் பட்ட இடம் தேஞ்சு பிஞ்சு இன்னும் அதே முசல்லாக்கள் இருக்கும். இப்படியான விஷயங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ஷைத்தான் உற்று இல்லை. அதுல ஒன்றுதான் அத்தர் என்று. அது அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு விருப்பம் நஜீஸும் நாத்தமும் தான் அவனுக்கு விருப்பம். தஸ்பைக்கு செலவழிக்க விருப்பம் இல்லை. ஒரு ஜிக்ர் கவுண்டர் தஸ்பீஹுக்கு செலவழிக்க விருப்பம் இல்லை. அதை உடைஞ்சு அதை அப்படியே போயிட்டு ஷைத்தான் விடமாட்டான். இதை உடைச்சு நாங்க செலவழிக்கணும், அத்தரு பாவிக்கணும். அத்தர் வாங்குற விஷயத்துல அதுல கணக்கு பார்க்க கூடாது, செலவழிக்கணும். ஏன்னா நறுமணம் மலக்குமார்களுடைய சுஹ்பத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் வீடுகள்லையும் நறுமணங்கள் கமலை செய்யணும். சாம்பிராணி, வீடுகளில் சாம்பிராணி போடுறது நல்ல ஒரு பழக்கம். சாம்பிராணி புகை பிடிக்கிறது வீட்டில், அது மகரிபுடைய நேரமாக இருந்தால், இரவுடைய நேரங்கள் மிச்சமே நல்ல. வீடுகளில் இருக்கக்கூடிய கெட்ட ஷைத்தான், அந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களுக்கு இந்த வாசம் பிடிக்காது சாம்பிராணி. அதுல சில கிதாபுகள் எழுதுவாங்க, இந்த மருந்து கடையில் இருக்குது குந்திரிக்கம் என்று சொல்லி. சில நேரம் பிள்ளைகள் பிறந்தா அதை வாங்கி அதை போட்டு பிள்ளைகளுக்கு குந்திரிக்கம் புகை பிடிப்பாங்க. இது மிச்சமே நல்லம். இது கெட்ட ஜின்களுக்கு இந்த வாசம் விருப்பம் இல்லை, ஓடிடும். வீடுகளில் சாம்பிராணி புகை பிடிச்சி வீடுகள் எப்பயும் நறுமணமாக வச்சுக்கொள்றது இது ஒரு முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணத்துக்காக செலவழிப்பாங்க. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலம், கிதாபுகள்ல இதே வார்த்தையை பாவிக்கிறாங்க. காட்டு மிராண்டிகளை போல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை வெறும் 23 வருஷம், 40 நபுவத், 63 வஃபாத், அந்த வெறும் 23 இயர்ஸ்ல ஒரு சமூகத்தை சேஞ்ச் பண்ணினாங்க. இன்னைக்கு நாம சும்மா யோசிப்போமே, எங்கட ஊட்ட மாத்துறது எவ்வளவு கஷ்டம், எங்கட கடையில 30 வருஷம் வேலை செய்யற அவனை மாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு தடமாறுறோம், எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு புத்தி சொல்றோம். எங்கட கண்ட்ரோல் இருக்கிற எங்கட புள்ளைய மாத்துறதே கஷ்டம். ஆனா இந்த மாற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 23 வருஷத்துல ஒரு ஆளை அல்ல, ஒரு வீட்டை அல்ல, 2-3 வீட்டை அல்ல, 2-3 வாலிபர்களை அல்ல, ஒரு சமூகத்தையே தலகீழாக மாத்தினாங்க. இந்த சேஞ்சஸ் 99 டிகிரி தலகீழாக மாத்தினாங்க. 99 டிகிரிக்கு மாறிச்சு. இன்னைக்கு நாங்க ஒரு சதவிகிதம் மாற்றதே, 1% ஒரு மனிதன்கிட்ட சேஞ்சை கொண்டு வரதுக்கே நாங்க பேசி எங்கட பாடு முடிஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99% தலைகீழாக வச்சாங்க. இருந்தவங்க எல்லாம் காட்டு மிராண்டிகளை போல. எப்படி என்ன, சின்ன ஒரு வாளி, ஒரு பக்கெட் சண்டை வருஷக்கணக்கா பிடிச்சிட்டு இருப்பாங்க. சில நேரம் சண்டை பிடிக்கிறவங்கள்ட்டே அப்பா அந்த ஃபேமிலியோட சண்டை ஏண்டு தெரியா, வாப்ப மௌத்தா ஒரு நேரம் சொல்லிட்டு போன அவனோட தோத்துடமானம் அவன் மண்டையோட்டில் தான் நீ மதுபானம் குடிக்கணும் என்று வசியத் செஞ்சுட்டு போன, ஏன் சண்டை பிடிக்கிறேன்னு தெரியா. இப்படியான இருந்த ஒரு சமூகத்தை ஒரு நல்ல ஒரு மிகப்பெரியதொரு சேஞ்சஸ் அதை நான் அன்றைக்கு சொன்னேன். மைக்கேல் ஹார்ட் எழுதின அந்த புக்ல உலகத்துல அதிகம் தாக்கம் செலுத்தின முதல் மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிச்சு திருத்தல்ல, ஏசி திருத்தல்ல, யாரும் நொந்து கொண்டதில்லை, யாரோடையும் கடிஞ்சு கொண்டதில்லை, முகத்துல பாஞ்சது இல்லை, வரலாறு தேடி பார்த்து அடிச்சது கை ஓங்கினதே இல்லை. ஆனா 23 வருஷத்துல முழு சமூகத்தையும் ஒரு மிகப்பெரியதொரு தாக்கம் செலுத்தின ஒரு லீடராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இது லேசி வேலை இல்லை. எங்கட பிள்ளைய மாத்துறதே சரியான கஷ்டம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதெல்லாம் அவங்க நட்பண்பு, அழகான
குணத்தால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சிறப்புகளில் அல்லாஹு தஆலா நாங்கள் ஓதக்கூடிய சூரா தான் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக. அதில் வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உங்களோட நாமத்தை உங்களோட பெயரை நாங்கள் உயர்த்துவோம். இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் எல்லா முடுக்குகள்லையும் மஸ்ஜித் இருக்குது. எல்லா மஸ்ஜிதுகள்லையும் 5 நேரம் அதான் சொல்லப்படுவது. ஒவ்வொரு அதான்லையும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அடுத்தது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த அதான் சப்தம் யார் யாருடைய காதுக்கு கேட்குதோ அத்துணை முஸ்லீம்களும் அதை ரிப்பீட் பண்ணணும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் 2 தடவை ரிப்பீட் பண்ணணும். இந்த அதானுக்கு ரிப்ளை பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 தடவை. எங்கட ஸ்ரீலங்கா வேர்ல்ட் மேப்பில் ஒரு சின்ன ஒரு நாடு. எங்கட சின்ன நாட்டுக்குள்ளுக்கு எங்களுக்கு தெரியும், இந்த ஒருத்தர் சுற்றி நடந்து வந்துட்டாரு, சின்ன ஒரு நாடு. அந்த சின்ன நாட்டுள்ளுக்கே அதானுடைய டைம் டிஃபரெண்ட் ஆகும். நாங்கள் ரமலானில் நோன்பு திறக்கும் பொழுது ரேடியோ எஃப்எம்ல சொல்லுவாங்க, கொழும்பில் இன்று சூரியஸ்தமனம் என்று சொல்லித்தான் டைமை சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பெரும்பாலும் கொழும்பு டைம், ஈஸ்டர்னில் ஒரு 3, 4, 5 நிமிஷம் டிஃபரெண்ட் ஒன்று இருக்கும். இந்த அங்கிட்டு கிழக்கு சைட்லையும் கொழும்புக்கும் வித்தியாசம். இந்த சின்ன நாட்டுள்ளுக்கே அதானுடைய டைம் ஒரு 4-5 நிமிஷம் டிஃபரெண்ட் ஆகும். அப்போ இந்தியா, சைனா இது போன்ற நாடுகள் பார்க்கும் பொழுது ஒரே நாடு தான், அதானுடைய டைம்கள் சின்ன சின்ன வித்தியாசங்கள், 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் என்று அந்த சூரிய ஸ்தமனத்தை வச்சு டிஃபரெண்ட் ஆகும். இப்படி பார்த்தா முழு உலகத்தினுடைய அந்த அந்த உலகம் சுற்றி கொண்டிருக்குது. இதில் நேரங்கள் மாறிக்கொண்டிருக்குது. இப்படி சுற்றி பார்க்கும் பொழுது நாங்கள் தூங்குற நேரம் எங்கேயோ ஒரு நாட்டில் அதான் சொல்லி கொண்டிருப்பான். அப்போ அதான் சொன்னால் அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் உண்டு. அதுக்கு பிறகு அதானுடைய துஆ ஓதும் போது ஆதி முஹம்மதனில் வசீலா வல் ஃபதீலா, அது அவ்வளோ முஸ்லீம்களும் சின்ன பிள்ளையும் அதை ஓதணும். அதை ஓதிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? தொழணும். தொழும் பொழுது இகாமத், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அங்க சரி தொழும்போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் 24 மணித்தியாலமும் 24 hours உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது, சந்தேகம் இல்லை. பயான்கள், ஹதீஸ்கள், மதரசா மாணவர்கள் மதரசால ஒரு ஹதீஸ் படிக்கிறவங்க قال النبي صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه سبحان الله. உலகத்தில் அதிகம் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு ரிசர்ச் சொல்லுது ஒன்று அல்லாஹ் வந்து மனிதன் இல்லை, அது ஸ்பெஷல். மனிதர்களுக்கு வச்ச பெயர்களே உலகத்தில் அதிகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு பெயர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த அளவுக்கு அவங்க உயர்த்தி வச்சிருக்கிறான். அப்படியான ஒரு நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹு தஆலா எங்களை படைச்சது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மௌத்தாவின இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 4வது நாளை தொடங்கி இருக்கிறோம். அதிகமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். அவர்களுடைய சுன்னாக்களை இயன்ற அளவு எடுத்து நடப்போம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தையும் அவர்களுடைய நெருக்கத்தையும் பெற்றுக்கொண்ட சீதேவிகளாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய நெருக்கத்தையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் நசீபாக்குவாயாக. சுவர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால ஹவுதுல் கௌஸர்ல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.